டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி ஈர்க்கும் மனம் இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை ராஜ் ஹியரிங் சென்டர் பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். ஒரு தடவை நம்ம சுவாமிக்கு சாத்தின பூவை மறுபடியும் சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வில்வத்துக்கும் சரி சுவாமியோட விபூதிக்கும் சரி எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதுதான் ரொம்ப அழகு. அப்போ வணங்கும் நமக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் தள்ளி போகும். வள்ளல் பெருமான் கேட்கிறார், எத்தனையோ வரங்கள் கேட்கலாம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இன்னைக்கு நாம போய் ஏதாவது அப்படி கேட்குறோமா? சாமி கிட்ட டி நகர்ல பங்களா வேணும், ஊட்டியில எஸ்டேட் வேணும், கொடைக்கானல்ல ஹோட்டல் வேணும்னு கேட்குறோமே தவிர யாராவது இப்படி நல்லவங்க சகவாசம் வேணும்னு கேட்கலையே. ரெண்டு விஷயம் தாம்மா, உணர்வு இன்னொரு உணர்ச்சி. உணர்ச்சிக்குள்ள போய் உணர்வுக்குள்ள வர்றதா, உணர்வுக்குள்ள போய் உணர்ச்சிக்குள்ள வர்றது, அதுதான் அங்கே உள்ள விஷயம். எங்க அப்பா எங்களெல்லாம் புதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்க அப்பா என்னை எரிச்சிருங்க, எரிதனிலிடும் வாழ்வேன்னு அருணகிரியார் சொல்றாரு. உங்களை மாதிரி ஞானிகளை புதைக்கலாம், எங்களெல்லாம் எரிக்கிறதுனால. பெரியப்பா கிட்ட அதே மாதிரி நல்லா இருக்கணும். பெரியப்பா கிட்டக்கவே இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க சரியா எரிக்காமல் விட்டுற போறாங்கப்பா. அப்புறமா அந்த வெட்டியானும் எங்கள் மாமா ஒருத்தர் வந்தாங்க. ரெண்டு பேரும் சாமி கிட்ட சொன்னாங்க, சாமி நான் எத்தனையோ பணம் எரிச்சிருக்கிறேன், ஆனால் உங்கள் தம்பியை எரிக்கும் போது ஒரு துர்நாற்றமே இல்லை அப்படின்னா. அதுக்கு வாரியார் சாமி சொன்னார், என் தம்பி எவ்வளோ சிவபூஜை பண்ணான், அவன் உடம்பு நாருமான்னார். ஒரு துர்நாற்றமே இல்லைன்னு இதை சொல்லும் பொழுது பாகவதம் ஞாபகம் வருது. பூதனைன்ற அரக்கி எரிக்கும் பொழுது கூட அவளுடைய மார்பில் கிருஷ்ணனுடைய வாய் கொஞ்ச நேரம் பட்டதால சந்தன வாசனை வந்தது. அப்ப அந்த பகவத் சம்பத் அப்படின்னு சொல்ற அந்த இறைவனுடைய தொடர்போ. கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் நான் கேட்டால், ஒரு சில அர்த்தங்களை மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அந்த அர்த்தத்தை எப்படி கையாள வேண்டும்னு தான் புரிஞ்சுக்கல. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாத்துது. திலகவதியார் எழுந்துக்குப்பா, நாவுக்கரசர் சமண மதத்திலேருந்து வைத்த வலி சூளை நோய் கூற்றாயினவாறு பாடுறதுக்கு முன்னாடி அவங்க அக்கா பாதங்களில் விழுந்து அழும்பொழுது எழு அப்படின்னார். அது சைவத்துக்கே எழு அப்படின்றது அந்த களப்பிரர்கள் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு மறுமலர்ச்சி. எந்த அளவு புதருண்ட கோயில்களை உழவாரப்பணி செய்து நம்முடைய நாவுக்கரசர் ரொம்ப சுத்தப்படுத்தினாரோ, குழந்தை நாவுக்கரசருக்கு அப்புறம் வர சம்பந்தர் அந்த குழந்தை பிஞ்சு காலால் வர முடிஞ்சது. திருமுறையில் முதல்ல தோடுடைய செவியன் வைத்தாலும் காலத்தால் நமக்கு முதல்ல வர்றது நாவுக்கரசர். பூஜைகளை பற்றி பேசிகிட்டே வரும். அடுத்தது சிவபெருமான்னு சொல்லும் பொழுது வில்வம். இந்த வில்வம்ன்ற அந்த அற்புதமான பத்திரம், அந்த இலைக்கு என்ன ஒரு தன்மைனா, ஒரு தடவை நம்ம சுவாமிக்கு சாத்தின பூவை மறுபடியும் சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வில்வத்துக்கும் சரி சுவாமியோட விபூதிக்கும் சரி எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதுதான் ரொம்ப அழகு. அப்போ வணங்கும் நமக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் தள்ளி போகும். திருதளம் திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்ச திரியாயுஷம் திருஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வம்ன்றது ஒன்று அல்ல, 3 இருக்கும் இல்லையா, அதுதான் ஒன்றுன்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஐயா சொன்னது மாதிரி சிவராத்திரி அன்று வில்வத்தை பறிக்கக்கூடாது. அதற்கு முன்பே பறித்து வைத்து நம்ம அழகாக அதை சுத்தப்படுத்த வேண்டும். நல்லா தண்ணீரால் சுத்தப்படுத்தி காய வைத்து அந்த வில்வத்தை வைத்து கொண்டு எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நாம் அர்ச்சனை பண்ணலாம். 21 திருதலங்கள் தான் கிடைக்குதா, அதையே வைத்து கூட காலை முதல் மாலை வரை இரவு முழுக்கன்னு அந்த வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் ஏக பில்வம் சிவார்ப்பணம், ஒரு வில்வத்தையும் சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு பண்ணும் பொழுது வில்வமானது தாயாருக்கும் உகந்தது. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த வில்வ அர்ச்சனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால சிவராத்திரி அன்று நம் இல்லத்தில் இருக்க வேண்டிய எவ்வளவோ மலர்கள் இருந்தாலும் இருக்கட்டும், உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு மலர்களை வாங்குங்கள். அதில் முதல் ஜாமம் பிரம்மன் வழிபடுவது, தேனால் அழகான அபிஷேகங்கள் செய்து தலையெழுத்தை மாற்றக்கூடியதான் முதல் கால அபிஷேகம். சரஸ்வதி கடாட்சம், கல்வி கேள்விகளில் ஞானம், அதனால தேனால் அபிஷேகம் மிக மிக சிறப்பு. வெள்ளை நிறப்பூக்கள், வெண்மையான பிரசாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், இதெல்லாம் 2ஆம் காலம். அது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பூஜிக்கும் காலம். அதனால அபிஷேக பிரியர்னு போற்றப்படும் சிவபெருமானுக்கு அலங்காரங்கள் செய்யணும். ஏன்னா விஷ்ணு அலங்கார பிரியர். நம்ம வாழ்க்கையும் அலங்காரமாக இருக்கும். வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய 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 மகாலட்சுமியினுடைய பரிபூரண கடாட்சம் நம்முடைய இல்லத்திற்கு வரும். 3ஆம் காலம் சொன்னது போல லிங்கோத்பவர் காலம், அம்பிகையின் காலம், எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். 2ஆம் காலத்துல சந்தன அபிஷேகம் மிக மிக சிறப்பு. 4ஆம் காலம் விடிய காலையில சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்துல
தேவர்களும் எல்லா உயிரினங்களும் இறைவனை வணங்கும் காலம். இப்படி 4 காலங்களும் நம்ம இரவு முழுக்க சிவசிந்தனையிலிருந்து ஆஹா நல்லா முழுக்க முழுக்க சிவனை நினைச்சோம், அபிஷேகம் பார்த்துட்டோம், வீட்டில் பார்த்தோம், கோயிலில் பார்த்தோம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் தூங்கலாமானா தூங்கக்கூடாது. அடுத்த நாள் முழுக்க விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலையில் ஆன்மாக்களாகிய நாம் அந்த பரமாத்மாவோடு சேர்வது தான் அந்த சிவராத்திரி அப்படின்ற அந்த உன்னதமான காலம். ஐயா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல் ஒரு அருளிச் செயல்னு சொல்லலாம், இது அதிசயம்னு சொல்லக்கூடாது, சுவாமியினுடைய அருளை அருளிச் செயல்னு சொல்லணும், அப்படி ஏதாவது இருந்தா? எனக்கு சுவாமி தான் பேர் வச்சாங்க. 1954 பிறந்த 71 வயசு ஆக போகுது. வாரியார் சுவாமிக்கு பின்னாடி எங்கள் அப்பா பின்பாட்டு பாடுவார். எங்கள் அப்பா வந்து மதுரை சோமு இவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. இசையில் வல்லவர், வீணை வாசியம். எங்கள் அப்பா பெரியப்பா பாடும்போது பின்பாட்டு பாடுவாங்க. எங்கள் தாத்தா பாடும்போது பெரியப்பா பின்பாட்டு பாடுவார். அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, யார் பெண் குழந்தை பாடுது, வாரியார் குரலாக போய் அவ்வளோ இனிமையாக இருந்து தான் பெண் குழந்தை பாடுதுன்னுவாங்க. எங்கள் பெரியப்பாவுக்கு எங்கள் அப்பா பின்பாட்டு பாடுவாங்க. அப்படி பாடும்போது திருவாதவூர், மதுரைக்கு 12 மைலில் இருக்குது திருவாதவூர்னு பேர். அங்கே தான் மாணிக்கவாசக சுவாமிகள் அவதாரம் செய்தவர். ரொம்ப ஈர்ப்பால உங்கள் அப்பா, அதனால தான் உங்கள் பேரும் அதே வாதவூரில் பிரசங்கம் பண்ணிங்க. இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் இல்லாத காலம், டெலகிராம் போயிருக்கு. இந்த மாதிரி ஆண் குழந்தை பிறகு எங்கள் அப்பா போய் பெரிய அண்ணாக்கிட்ட, அண்ணா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னாரு. சாமி உடனே சொன்னாராம், அப்பா நீங்கள் நம்ம திருவாதவூரில் இருக்கிறோம், இன்றைக்கி வாதவூரை பற்றியே பேசணும், குழந்தைக்கு வாதவூர்னு பேர் வைப்பான்ட்டு. உத்திராட நட்சத்திரத்துக்கு வராது, இருந்தாலும் சுவாமி அப்படி. என் மனைவி யோகநாயகி, அவங்க வந்து எங்கள் அக்கா பெண்ணே, நாங்கள்லாம் சைவமாக இருக்கிறதுனால எனக்கு சொந்தத்தில் பண்ணணும். அவருக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாரியார் சுவாமி இந்த வெண்பாலை பாடிட்டார். இந்த துல்லிய மகவி குழந்தை இருந்தால் பெண் குழந்தைன்னு சொல்லி பாட்டு எழுதி அவங்க அண்ணாக்கு எழுதுறாரு. அவங்க அண்ணா பொண்ணோட பொண்ணு தான் நான் திருமணம் செஞ்சேன். அவருக்கும் அது மாதிரி 2 பேருக்குமே சுவாமி அந்த மாதிரி பேர் வச்சாங்க, யோகநாயகின்னு பேர் வச்சாங்க. யோகநாயகி சொல்ல போனா திருப்பெருந்துறையில அம்பாள் யோகநாயகியா இருக்காங்க அப்படின்ற நாமத்தோட அம்பாள் இருக்கா. ஆகையினால வாரியார் சாமி தான் அந்த பேர். அதுவே பெரிய பாக்கியம். சிவன் அருள் இல்லாமல் நம்ம எப்படி, வள்ளல் பெருமான் கேட்குறாரு, எத்தனையோ வரங்கள் கேட்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இன்னைக்கு நாம் போய் ஏதாவது அப்படி கேட்குறோமா? சாமிக்கிட்ட டி நகரில் பங்களா வேணும், ஊட்டியில் எஸ்டேட் வேணும், கொடைக்கானலில் ஹோட்டல் வேணும்னு கேட்குறோமே தவிர யாராவது இப்படி நல்லவங்க சகவாசம் வேணும்னு கேட்கலையே. நான் பெரியப்பாவுக்கு ஒரு முறை லெட்டர் எழுதுகிறேன், பெரியப்பா உங்கள் வள்ளல் பெருமானார் கேட்டார், எனக்கு அது கிடச்சிருக்குன்னு எழுதுனேன். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நாம்ளாவா பிறக்க முடியும் இந்த வீட்டில் பிறக்கிறது, இந்த நல்ல குலத்தில் பிறக்கிறதுக்கு, அது ஒரு பெரிய பாக்கியம். பிற்பாடு எனக்கு சிவன் அருள் கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு பெரிய அதெல்லாம். இன்னொன்று, நமக்கும் இறைவருக்கும் இருக்கிற தொடர்பு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அது வெளியில் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த உறவு வெளியில் சொல்லக்கூடாது, சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் சொல்லக்கூடாது. என்ன கூட ஒருத்தர் திருவண்ணாமலையில் கேட்டார். அப்போ திருவாசகத்தை மணிவாசகர் சொல்கிறாரு, அப்பர் சுவாமி அவங்கெல்லாம் மேல்நிலைக்கு போனவங்க, நாம் இன்னும் கீழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் தினம் சிவபூஜை பண்ணுறோம், கழுத்தில் சிவலிங்கம் வச்சுருக்கோம், நம்ம தினம் சிவபூஜை செய்கிறோம். சிவபூஜை பண்ணுவதனாலே பெரும் புண்ணியம். எங்கள் அப்பா வந்து சிவலிங்கம் கட்டி பூஜை பண்ணுறாங்க, அவங்க மறைந்து விட்டார்கள் 1990. பெரியப்பா 93 சித்தி அடைகிறாங்க. பெரியப்பா வந்து எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் புதைக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா என்னை எரிச்சிருங்க, எரிதனிலிடும் வாழ்வேன்னு அருணகிரியார் சொல்கிறாரு. உங்களை மாதிரி ஞானிகளை புதைக்கலாம், எங்களெல்லாம் வந்து எரிக்கிறதுனால. பெரியப்பா கேட்டால் அதே மாதிரி நல்லா இருக்கணும். பெரியப்பா கிட்டக்கவே இருந்தாங்க, ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க சரியாக எரிக்காமல் விட்டுற போகிறாங்க, இருக்கணும். அப்புறமா அந்த வெட்டியானும் எங்கள் மாமா ஒருத்தர் வந்தாங்க, 2 பேரும் வந்து சாமிக்கிட்ட சொன்னாங்க, சாமி நான் எத்தனையோ பணம் எரிச்சிருக்கிறேன், ஆனால் உங்கள் தம்பியை எரிக்கும் போது ஒரு துர்நாற்றமே இல்லை அப்படின்னார். அதுக்கு வாரியார் சாமி சொன்னார், என் தம்பி எவ்வளோ சிவபூஜை பண்ணான், அவன் உடம்பு நாருமான்னார். சிவபூஜை பண்ணுவதனாலேயே உடம்பு நாராதுங்கிறார். ஸோ அந்த சிவபாக்கியங்கிறது அது பெரும் புண்ணியம். அப்படி ஒரு சிவனடியாருக்கு மகனாக பிறப்பதும் பெரும் புண்ணியம். பிற்பாடு நான் வங்கியில் தான் வேலை பார்த்தேன், ஏன்னா எம்ஏ அவர்களும் படிக்க வச்சாங்க, நான் வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் பம்பாயில் பண்ணியிருக்கும்போது பெரியப்பா அங்கே வந்திருந்தாங்க. நெரூரில் பெருமாள் கோயில் கால்கோள் விழா. அப்போ மத்தியானம் உணவு அருந்திய பிறகு வாதாவூரன்னார். என்னங்க பெரியப்பான்னு. ஏன்பா நான் இறந்துட்டேன்னா என் கருத்து எல்லாம் போயிடுமோன்னு. ஏன் பெரியப்பா நீங்கள் தான் நூல்கள்லாம் எழுதியிருக்கிறீங்களே, அதில் யார்ப்பா படிக்கிறாங்க? இப்போ படிக்கிற வழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ படிக்கிற புஸ்தகம்லாம் இழந்த காதல், காதலின் தோல்வி, மூவர் காதல், வழிக்கு விழுந்தவள், வாழத் தெரியாத புஸ்தகமாக இது இதில் தான் படிக்கிறாங்களே தவிர நல்ல நூல்கள் படிக்கிற வாய்ப்பு குறைஞ்சி போச்சுங்கிறார். அப்புறமா நான் ஒன்று சொல்கிறேன், உவே சாமிநாதருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளைவாள்னு தான் சொல்லுவாங்க, பேரே சொல்ல மாட்டாங்களாம். அவங்க சோமரசம்பேட்டையில் திருச்சியில் வாழ்ந்தவர்கள்,
10 கம்பன்னு பேரும், லட்சங்கவி பாடினாராம். அவரை எல்லாம் இப்போ நினைவு சொல்கிறவங்களே ஆள் இல்லை. உவே சாமிநாத ஐயரை தெரியுது, ஆனால் தமிழை காத்தவருடைய மகாவித்வான் அவர்கள் இல்லை என்றால் தமிழ் இல்லை என்கிறார். அவரை பற்றி யாருமே நினைக்கலையப்பா, நான் தான் எழுதி வச்சிருக்கிறேன், யார் படிக்கிறாங்கப்பா அப்படின்னார். அப்போது தான் சாமி அதை நினைக்கிறாங்க, நம்ம கருத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு. அப்போ அந்த வருடமே நான் இங்கே சென்னையில் எப்போயுமே காரணீஸ்வரர் கோயிலில் 4 கால பூஜையில் இருப்போம். ஐஸ் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது. தருமபுரம் தேவாரம் பாடுவதில் சக்கரவர்த்தி அவங்க. நான் அவர்கிட்ட நேரில் பேசும்போதே சொன்னேன், இந்த மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர்லாம் பாடினது சிவபெருமானுக்கே பாடல, நீங்கள் பாடணுங்கிறதுக்காக பாடிட்டு போனாங்கன்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக பாடுவார். 4 கால பூஜை நடக்கும். 8லேருந்து 10 முதல் காலம், 10லேருந்து 12 2வது காலம், 12லேருந்து 2 3வது காலம், 2லேருந்து 4 4வது காலம். தேவாரமே அப்படி தான் பாடுவார். ஞானசம்பந்தர் பாடல், அப்பர் சுவாமி பாடல், சுந்தரர் பாடல், மாணிக்கவாசகர் பாடலாம் விடிஞ்சிடும் பொழுது. அப்போ ஒரு நாள் அவர் பாடிக்கொண்டே இருக்கும்போது தொண்டை கட்டிடுச்சு அவர். நான் பிரசங்கம் பண்ணுற வழக்கமும் கிடையாது. அப்போ திடீர்னு தருமபுரம் ஐயா சொன்னார், இப்போ வாதவூரன், அவருக்கு என் பேர் ரொம்ப பிடிக்கும், வாதவூரன் கொஞ்ச நேரம் சிவனை பற்றி பேசி எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னாரு. என்னன்னா நம்ம பேசுறதே கிடையாது, சரி இருந்தாலும் சொல்கிறார், நம்ம சாமி வீட்டில் இருந்துட்டு நம்ம சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அப்போ பெரிய புராண சிறப்பு பற்றி அப்போ பேசினேன். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தான், கரியமாலோ அலைகடல் துயர்ந்தான், அலைகடலோ குருமுனி அங்கையுள்ளடக்கம், குருமுனியோ கலசத்தில் தோன்றினான், கலசமோ இப்புவியில் சிறுமின், இப்புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் இறைவர் பாகத்து ஒடுக்கும், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள்ளுக்கும், தொண்டர் தம் பெருமை பேசவும் பெரியதேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய புராண சிறப்பு சொன்னேன். அவர் சொன்னார், நீ குட்டி வாரியார் மாதிரி பேசுகிறேன்னு மாலையை போட்டார். அது முதல் தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறமா சாமி சொல்லுவாங்க, 1 மணி நேரம் பேசணும்னா 100 மணி நேரம் படிக்கணுமா, சமைச்சா தானே சாப்பாடு போட முடியும், படித்தா தான் பேச முடியும் என்று அவர்கள் நூல்களையே படித்து கொண்டு வந்தேன். என்னை கூட கேட்பாங்க, பாரதியாரை பற்றி பேசுங்க. நான் வாரியார் சாமி நூல்களை தவிர வேறு நூல்கள் படிக்க நேரம் இல்லை. அவங்க எழுதி வச்சதே மலை எத்தனை இருக்குது, அதை படித்து மக்களுக்கு அதை சொல்லணும்னு ஆசை. ஏன்னா சாமி எதிர்பார்க்குறாங்க, நம்ம இறந்துட்டால் நம்ம கருத்து போகக்கூடாது என்று. ஆகையினால அதிலிருந்து படித்து நான் பல ஊர்களில் இப்போ சுவாமிகள் கருத்தை நினைவு செய்து கொண்டு வருகிறேன். அவர் CS சுப்பிரமணியம்னு இருந்தாங்க, மினிஸ்டராக இருந்தவங்க. அவங்க சாமி கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த பேச்சு கலைக்கே நீங்கள் ஒரு அத்தாரிட்டி மாதிரி, நீங்கள் ஒரு கல்லூரி ஆரம்பித்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு. நான் சொன்னேன், 30 நாளைக்கு 40 ஊர் போகிறேன்ப்பா, நான் எங்கே உட்கார்ந்து யாருக்கு சொல்ல முடியும், எனக்கு மாணவர்களோ மாணவிகளோ கிடையாது, எங்கள் வேகத்துக்கு எங்கே வர முடியும். ஆகையினாலே நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. இப்போ இலங்கை ஜெயராஜெலாம் பல பேருக்கு மாணவர்களாக சொல்லிக்கிறாங்க. வாரியார் சாமி அப்படி யாரும் மாணவர்கள் என்றோ இது என்றோ மாணவி என்றோ யாரையும் சேர்க்கறது இல்லை. காலத்தில் அவங்க நூல்கள் படித்து பல பேர் பேசுகிறாங்க, கேசட்டை கேட்டு பேசுகிறாங்க. நிறைய பேர் வாரியார் சாமியுடைய எதிரொலி என்றெல்லாம் நிறைய பேர் பேசுகிறார்கள். நல்லது, அவர்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு IBC கொடுத்திருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் உங்களோடு கலந்து பேசுவதற்கு ரொம்ப பாக்கியம் செய்திருக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. பெருசா சிவனால அருளிச்செயல் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே பெரிய பெரிய விஷயம். பெயர் வைக்க ஆரம்பித்ததிலிருந்து இறைவன் ஆட்கொண்ட விதம். வாதவூரர் அப்படின்ற ஒரு பெயர் எப்பேற்பட்ட பேர். அடுத்தது சத் சங்கம். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க அப்பாவை அந்த சிகையூட்டி எரிக்கும் பொழுது மனம், அதாவது ஒரு துர்நாற்றமே இல்லைன்னு. இதை சொல்லும் பொழுது பாகவதம் ஞாபகம் வருது. பூதனைன்ற அரக்கி எரிக்கும் பொழுது கூட அவளுடைய மார்பில் கிருஷ்ணனுடைய வாய் கொஞ்ச நேரம் பட்டதால சந்தன வாசனை வந்துதான். அப்போ அந்த பகவத் சம்பத் அப்படின்னு சொல்கிற அந்த இறைவனுடைய தொடர்போ அல்லது இறை அடியார்களுடைய தொடர்புன்னு இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவே தூய்மையாடுது. காலம் முழுக்க உங்கள் தந்தை காதால வாரியார் சுவாமிகள் பேச்சை கேட்கும் பொழுது அது எப்பேற்பட்ட ஆன்மா. அடுத்தது நீங்கள் சொன்ன விதம் எப்படி உடனே பாரிமுனையில் அவங்க அண்ணாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளல் சுவாமிகளை பெரிய புராணம் பேச சொன்னாங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனால் வாரியார் சுவாமிகளுக்கு கூட கிராமத்தில் அங்கே குருவாக இருந்தவருக்கு வயிறு சரியில்லைன்னு போகும்பொழுது இவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சது. அதனால் சுவாமி எந்த தருணத்தில் நம்மளை பேச்சாளர் ஆக்கிறாருன்றது இறைவன் கொடுத்த அந்த பரிபூரண அனுகிரகம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் எங்கள் கூட சொன்னீங்க. நன்றி ஐயா. சிவராத்திரி ரொம்பவே உகந்த ராத்திரி. தேவிகளுக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி. அதனால் அந்த ஒரு ராத்திரி நம்முடைய தூக்கத்தை இழந்தோம் என்றால் உண்மையில் நாம் அஞ்ஞானத்திலிருந்து ஞான பாதைக்கு வருகின்றோம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய உயரிய விஷயம். அந்த சிவராத்திரி அன்று கோயிலுக்கு செல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் சிவபூஜை செய்யுங்கள். சிவபூஜைன்னு சொல்லும் பொழுது வில்வம்
அதனுடைய மகத்துவத்தை பார்த்தோம். சிவனோடு தொடர்பு கொண்ட 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று நம்முடைய திருநீரு அப்படின்னு சொல்லக்கூடியது. சம்பந்தர் பாடியிருக்கார் இல்லையா, மந்திரமாவது நீரு. அதில் ஒரே ஒரு வார்த்தை வரும், சமயத்தில் உள்ளது நீர். எந்த சமயம்? சைவ சமயம்னு நம்ம நினைக்கிறோம், அது இல்லை. சமயத்தில் வந்து காப்பாத்துனீங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சமயத்தில் நம்மை பாதுகாப்பது திருநீரு. திருநீரை வைத்து கொள்ள 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 சிவனுடைய சிந்தனைகளில் நாம் இருப்போம். அதோடு திருநீர் எப்படியோ அது மாதிரி உத்திராட்சம், ருத்திராட்சம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிவதீட்சை பெற்றவர்கள் அப்படியே கழுத்தோடு அதை தரித்திருப்பார்கள். இல்லாதவர்களும் அணிந்து கொள்ளலாம், அதில் தப்பில்லை. நம்ம மொபைலெல்லாம் தினம் தினம் ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி நீங்கள் அணிந்து கொள்ளும் அந்த உத்திராட்சத்தை ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நாளும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஸ்படிக மாலையாகட்டும், பவழ மாலையாகட்டும். ஏன்னா அந்த பவளத்திற்கு நாம் சொல்லும் மந்திரத்தை, இப்போ நம்ம சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிகிட்டே இருக்கேன்னா பவழம் அதை அப்படியே எடுத்துக்குமா. நமக்கு எப்போவுமே சொல்ல முடியாதுல்ல, ஆனால் அதனுடைய அந்த ஒரு அதிர்வலைகளை பவழம் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் சுவாமிகளுக்கு கூட பிரம்ம உற்சவ நாட்களில் பவழ மண்டபம் அப்படின்றதுல கூட சுவாமி எழுந்தருளுவார். அதனால் அடுத்த ஒரு அற்புதமான விஷயம் உத்திராட்சம். அதை வந்து நீரால் அலம்பி பாலில் வைத்து, குறிப்பாக இதை வந்து அந்த லிங்கோத்பவர் காலத்தில் பாலில் அந்த உத்திராட்சத்தை ஊற வைத்து மறுபடியும் அலம்பி சுவாமி கிட்ட வச்சு சிவாய நம அப்படின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 தடவை, நான் சொல்றது குறைந்தபட்சம் 108 தடவை சொல்லி அதை அணிந்து கொண்டோம் என்றால் அதற்கான மறுபடியும் சார்ஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரி. இப்படி பல அற்புத தகவல்கள், சிவனோடு தொடர்பு கொண்ட தகவல்களை பேசிக்கொண்டு வருகின்றோம். இப்போ நம்ம பேரம்பலவாணன் ஐயா கிட்ட போகலாம். அவரும் அழகா அந்த ருத்திராட்சம் அணிந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, ருத்திராட்சம் அதை பற்றி, அதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். ருத்திராட்சம் என்பது ஒரு முகம் முதல் அது 24 பல முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு அனுபவ உண்மைகள் இருக்குது. அந்த ருத்ராட்சத்தை பொறுத்தவரையும் அது மலையடி வாரத்தில் உருவாகி அதை நல்ல ஊற வச்சு அதில் வந்து குங்குமப்பூவை அள்ளி கொட்டி குங்குமப்பூவிலேருந்து அதை வந்து புடம் போட்டு வைப்பாங்க. அதுலேருந்து எடுத்து பார்த்தா மையத்தில் வந்து தானாகவே அந்த துவாரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் செய்வதாகவும் வெளியில் உள்ள அனுபவ தகவல்களை சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் ருத்ராட்சம் வட துருவத்தில் தான் அந்த பகுதியில் இமயமலை பக்கத்தில் கிடைக்கிது. இந்த ருத்ராட்ச திருவத்தியூரில் கூட அம்பாளுடைய கோயிலில் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச அந்த மரம் இருக்குது. ஒரு சில இடங்களில் இப்போது திருப்பனந்தாளில் ருத்ராட்ச மரம் இருக்குது, மரம் இருக்குது. அதே மாதிரி திருவோடு மரமும் இருக்குது, இங்கேயும் திருவோடு மரம் இருக்குது. இதெல்லாம் அபூர்வங்கள், எல்லா இடத்துலையும் அதை உருவாக்க முடியாது. ஒரு சிவனோடு தொடர்பு கொண்ட இடமா இருக்குது நீங்கள் சொல்கிற எல்லா இடமும். அது நீங்கள் இதோடைய சிவனை லிங்கமாக வடித்த இடத்துல வடிவுடையம்மன் கோயிலில் போய் பாருங்கள், வெறும் அந்த உடைய அதுதான் பானம் தான் இருக்கும். அந்த ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோடைய நுட்பங்கள் வச்சுருக்காங்க. சில நுட்பங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் நான் கேட்டால், ஒரு சில அர்த்தங்களை மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அர்த்தத்தை எப்படி கையாள வேண்டும்னு தான் புரிஞ்சிக்கல. அதுதான் அன்பே சிவம். ஆனால் உயிரெழுத்து என்னென்னா, நானாவில் பொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அனபுன்னு வந்துடும். ஏன்னா அதில் ஆ என்பது 8 எழுத்து மந்திரம். அதை வந்து ஆனறது 8 எழுத்து மந்திரம். இன் பூ அந்த ஊர் இருக்குல்ல, அது 2 எழுத்து மந்திரம். 8 2 10. அந்த புள்ளி வச்சா அதுக்கு பேர் வேறு, புள்ளி வைக்கலன்னா புள்ளி வேறு. இந்த ஆனானறத 8 எழுத்து மந்திரம், 2 எழுத்துக்கு மந்திரத்தில் தாயும் அந்த பிள்ளையின் உறவை கட் பண்ணி தொப்புள் கொடியாக வைத்திருக்கிற அந்த இடத்த தான் புள்ளி வச்சு எழுத்து. இந்த தமிழ் எழுத்துலேயே ஆனாவிலேயே 5 வகையான விதிகள் இருக்குது. அதை கோடிட்டு காட்டு போகும்போது பார்த்தா சுழிச்சிருக்கும், அது புகையை காட்டும். 7 நட்சத்திரங்களையும் அந்த ஆனாவில் உயிரெழுத்தில் இருக்குது. செங்குத்தாக இருக்கும், படுக்கை கோட்டில் இருக்கும், நீர் தத்துவம், நிலத்தத்துவம், வானத்தத்துவம். இது அத்தனை 5 தத்துவங்களை கொண்டது தான் இந்த உயிரெழுத்து ஆகிய ஆனா. அதை இந்த உயிரோடு, இந்த உடலோடு கொண்ட உயிரோடு உணர்வோடு நீ இணைக்கும் போது அதில் உருவாகக்கூடிய
ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொண்டு அந்த பற்றின் உள் உணர்வோடு இதுதான் சிவம், இதுதான் அனுபவம் என்னும்போது அந்த புள்ளி வைக்கிறோம். எப்படி உனக்கு தெரியும்? என் தாய் தந்த இந்த உடல் என்ற ஆலயத்தில் இதுதான நுழைவு வாசல், அதை தானே மூடி வச்சுருக்கோம். அதுலேயே அறுத்து கோத்த இடம், அருவாத இடம், திறந்த இடம்னு நம்ம கோள்கள் இருக்குது. அதில் நம்ம தொப்புள் கொடி அறுத்து கோத்த இடம், கண்கள்லாம் திறந்து மூடக்கூடிய இடம். இது மாதிரி சில சமயத்திற்கு மட்டும் திறக்கும், அப்புறம் மூடிக்கும். அப்படியெல்லாம் நம்மளுடைய இயற்கை நமக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய சரீரத்தோட ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். எவராலையும் இன்றைக்கி என்னென்னமோ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நான் செய்ய சொல்கிறேன்றாங்க. அந்த உள் உணர்வுக்கு நீங்கள் எல்லாம் செட்டிங் பண்ணணும். ஆனால் உள் உணர்வோடு வரக்கூடிய இந்த அன்பு இருக்குல்ல, இந்த தாய் அன்பு, அந்த தாய் அன்புக்கு உள்ள தரத்தை தான் அந்த சிவம் காட்டுது. எப்படிப்பட்ட அன்பு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் அந்த அன்புடைய தரத்தை. சிராப்பள்ளியில சுவாமி பேரே தாயுமானவர் நீங்க சொல்லும் பொழுது ஆமாம், அது ஞாபகம். அது நீங்கள் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்புன்ற உயிரெடுத்து ஜொலிக்கின்ற முறையில் சிவனுடைய கூத்தப்பிரான் என்பது நடனம் ஆடுவது மட்டுமில்லை. இது ஐயா கூட சில சமயத்தில் இப்போ சொல்லுவாங்க, நாசாவில் கண்டுபிடிச்ச அதில் கூட சிவனுடைய உருவம் தெரியுதுன்னு நிறைய பேப்பரில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுடைய உணர்வே ஒவ்வொன்றுமே சிவன் ஆட்டம் ஆடக்கூடியதாக தான் இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுமே தவிர, 2 விஷயம் தாம்மா, உணர்வு, இன்னொரு உணர்ச்சி. உணர்ச்சிக்குள்ளே போய் உணர்வுக்குள்ளே வர்றதா, உணர்வுக்குள்ளே போய் உணர்ச்சிக்குள்ளே வர்றதா, அதுதான் அங்கே உள்ள விஷயம். தாய் தந்த உடலா இல்லை தந்தை தந்த உணர்வா? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன்னடா வெள்ளக்கு எரிச்சனே, இது மாதிரி நீ இப்படி உட்காந்துருக்கியான்னாங்க. சரி பாட்டி சொல்லுங்கள் பாப்பி. ஒரு 6 வயசில், வெண்பாவி இருகாலில் கல்லானை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பெற்றார் பிறர் நகைக்க பெற்றால் எற்றோமல் டெற்றோமல் டெற்றுன்னு ஔவையார் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டா. அங்கே கூட அது பேயின்னு சொல்ல, பூதன்னு சொல்ல, பெண்ணை பார்த்து கேட்டா. ஏன்னு கேட்டால் அந்த அவதாரத்தில் அது மாதிரி ஆவாவின் கோருதலால் அது அடித்து மோதி இறந்த பிறகு அது காற்றா வரவங்கெல்லாம் படுக்க விடாது, விரட்டி விடுது. அது மாதிரி நீ அவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியே, உன்னோட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. கண்ணு பார்க்கணும், கை எழுதணும். வெண்பா விருகாலில் கல்லானை கண் பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே. இவன் இந்த தாய் 10 மாதம் சுமந்து பெற்றாலே, உன்னை தாய் பெற்றான்னு சொல்ல, பாவி பெற்றாலேன்னு சொல்லாத அளவுக்கு நீ நடக்கணுமாடா, நீ இதை புரிஞ்சிக்க மாட்டியே. அப்படியே சின்ன வயசுலேருந்தே எங்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க பேர் நந்திகேஸ்வரி அம்மாள், அவங்க அப்பா பேர் சங்கரலிங்கம், அவங்க அப்பா பேர் குமரவேலு, அவங்க அப்பா பேர். இது எப்படி அந்த உறவுகள் வருதுன்னா, திருக்கழுகுன்றத்தில் இந்த கழுகுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கள்ல, அந்த வம்சா வழியில் வந்ததுனால சங்கரலிங்கம் உயிரோடு இருக்கிற காலங்கள் வரையும் கழுகுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தார். அவர் நிலை போன பிறகு 25வது ஆண்டு நினைவு நாள் வைக்கிறாங்க. வைக்கும்போது அவருக்கு சுண்டல், அந்த வடை பாயசம்லாம் வச்சு வைக்கிறாங்க. 10 நிமிஷமாக காக்காவும் வரல, கழுவும் வரல, ஒன்றும் வரல. நான் சொன்னேன், எங்கள் பாட்டியை பார்த்து கேட்டேன், பாட்டி வச்ச சாப்பாடை உங்கள் காக்காயே எடுக்க மாட்டேனுது, உங்கள் அப்பா படைச்சிட்டு வச்சா கழுகு சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்களே, எங்கே வந்துருச்சின்னு. அவங்க அப்படி அண்ணாந்து என்னை பார்த்தாங்க. நான் வெக்கத்தில் இப்படி திரும்பி பார்த்தா அந்த வடமேற்கு திசையிலேருந்து 2 கழுகு வருது. வந்த பிறகு அதுக்குள்ளே பார்த்தா சுற்றியும் காக்காயாக உட்காந்துருக்கு. அதாவது இந்த சிவன் அடியாருக்கு என்னென்ன மகிமை உண்டுன்றதை இந்த இடத்துல பார்க்கணும். சுற்றியும் காக்கா உட்காந்துருக்கு. காக்கா கூட வரலன்னு சொன்னதுக்கு நான் மேலே பார்த்துட்டு கீழே பார்த்தா ஒரே வட்ட மாநாடு மாதிரி உட்காந்துருக்கு. நடுவில் சாப்பாடு இருக்குது. அந்த காகம் 2 வந்தது, உட்காந்து அந்த தலையை மட்டும் ஒரு சுற்றுனுச்சு. எல்லா காக்காயும் அப்படியே உட்காந்துருக்கு, ஆடாத அசையாத. 25 ஆண்டுக்கு பிறகு அந்த சிவனடியாரோடைய அந்த ஆன்மாவுக்கு உட்காந்து இப்படி சுற்றி பார்த்த பிறகு என்ன செஞ்சதுன்னா, 2 ஸ்டெப் எடுத்து வச்சுது. வடையை காலில் கோத்துக்கிட்டு, சுண்டலை வாயில் கவ்வுனிச்சு. அது பறந்தது, பின்னாடியே அதுவும் பறந்தது. அது போகிறத அப்படியே பார்த்துட்டு திரும்பி கீழே பார்க்குறேன், காக்காயை காணும், வடையை காணும், இலையை காணும், ஒன்றுத்தையுமே காணும். அப்போது ஒரு சிவனடியார்னது மறைஞ்சிட்டார்னு சொல்கிறாங்க. இப்போ கிருபானந்த வாரியார் உங்களுக்கு மறைஞ்சிருக்கலாம், எங்களுக்கு எங்கே மறைஞ்சார்?
எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும் சரி, அந்த 63வது நாயன்மாரா வந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த கிருபானந்த வாரியார்ன்றத, ஏன்னு கேட்டால் சொன்னவர் வாயும் சாதாரண வாய் இல்லை, பேசிக்கிட்டே இந்த பேரை எடுத்தவர் வாயும் சாதாரண வாய் இல்லை. அந்த தமிழ் என்னைக்குமே யாரையும் இழிவுபடுத்தாது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அந்த உணர்வுகளை அந்த சிவனடியார்களுடைய பக்தியில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உணர்ந்தால் மட்டும்தான் இதை உணர முடியும். இந்த ருத்ராட்சம் என்னும்போது நான் என்ன செஞ்சேன், திருவண்ணாமலையில் போய் உட்காந்துருந்தேன். அங்கே தாமோதர ஐயாவுடைய பாடல் பாடிக்கிட்டு இருக்கார். உட்காந்தோன்னா ஒரு பாப்பா திரும்பி பார்த்துச்சு. ஐயா கண்டமாலை இல்லையேன்னாங்க. கண்டமாலையா? என் இடத்த மாத்திரம் பார்த்துங்க. ஏன்னு கேட்டால் தாமோதர ஐயா பாடுறாருனாவே முன்னாடி ஒரு செட்டப் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே அந்த அவங்களெல்லாம் ஆத்மலிங்கம் கட்டினவங்க. அப்படியே ஒரு பாட இவங்க ஆடுறத பார்த்திங்கன்னா, ஆடாத மனமும் ஆடும். அந்த சிவனுடைய கூத்து அங்கே பார்க்கணும். தாமோதர ஐயா முன்னாடி போயிட்டு அதுக்குள்ளே கிரிவலம் வந்து அந்த ருத்ராட்சை வாங்கி கட்டினது தான் நான் இப்போ இங்கே போட்டிருக்கேன். சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க 1448 வியாதிகள் இருக்குது இதெல்லாம். 448 வியாதியை போக்குவதற்கு கண்டமாலை. இதற்கு தான் மஞ்சளில் அதிகாலத்தில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அப்புறம் ருத்ராட்சத்தை பற்றி புரிஞ்சோன்னு ருத்ராட்சம் போட்டாங்க. அடுத்தது நெஞ்சுக்குழி, அடுத்தது தொப்புள் குழி, அடுத்தது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த ருத்ராட்சம் தான் ஆதி காலத்தில் போட்டிருந்தாங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், கோஷங்கள் 5. இந்த 5 தான் இந்த மாலையாக வகுத்திருக்காங்க. அதனால தான் சிவனடியார் சிரசில் ஒரு மாலையை போட்டிருப்பாங்க. அப்போது இந்த ருத்ராட்சத்தெல்லாம் அவங்கெல்லாம் ஏன் போட்டிருக்காங்க? அவங்க உடம்பெல்லாம் எப்படி கல் மாதிரி இருக்குது, மனது எப்படி அவங்களுக்கு சுத்தமாக இருக்குது, எல்லாரும் நினைக்கிறாங்க. டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி ஈர்க்கும் மனம் இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை. ராஜ் ஹியரிங் சென்டர், பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ்.